டிஎம்கே, பையன் டிவிகே. சத்யராஜ் குடும்பத்திலும் இதே பிரச்சனைதானா? வெடித்த அப்பா மகன் மோதல். பெரம்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த மூத்த நடிகர் சத்யராஜ் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை மிக கடுமையாக சாடியுள்ளார். பெரியார் கொள்கையில் ஈடுபாடு கொண்ட நடிகர் சத்யராஜ் நீண்ட காலமாக திமுகவின் ஆதரவாளராக செயல்பட்டு வருகிறார். வரும் 2026 தேர்தலிலும் திமுகவிற்காக அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். பெரம்பூர் தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் நடிகர் விஜயின் அரசியல் அணுகுமுறை குறித்து பல அதிரடி விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். விஜய் தனது கட்சியின் கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் அறிவித்த போது நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன். இன்றைய தலைமுறை இளைஞர்களிடம் இவர்கள் கொள்கைகள் விஜயின் மூலம் சென்றடையும் என நம்பினேன். ஆனால் மேடையில் அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஸ்டாலின் அங்கிள் என்று விமர்சித்ததை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். தந்தை சத்யராஜன் இந்த விமர்சனம் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சத்யராஜின் மகனும் நடிகருமான சிபி சத்யராஜ் தனது ட்விட்டர் பக்கத்தில் விஜயின் புகழ்பெற்ற வசனத்தை பதிவிட்டுள்ளார். அதில் உசுப்பேத்திரவன் கிட்ட உம்மனும் கடுப்பேத்திரவன் கிட்ட கம்மனும் இருந்தா வாழ்க்கை ஜம்முனு இருக்கும் என குறிப்பிட்டு தனது தந்தைக்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ளார். பெரம்பூர் தேர்தல் களம் தற்போது நட்சத்திர பேச்சாளர்களின் மோதலால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.